இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆலோவேரா ஜெல் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம் வீட்லயே. ஸோ ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா உங்க பாடி ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் உங்க பாடிக்கு என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் விமனாக இருந்தீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செகண்ட் வந்து அது உங்கள் பாடியை வந்து கூல் பண்ணும். தேர்ட் வந்து ரெட் பிளட் காப்பர் செல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஃபோர்த் வந்து அதனால ஹீமோக்ளோபின் லெவலுமே வந்து ரைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஹேருக்கு அது என்னென்ன பண்ணணும்னா, ஃபிஃப்த் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் கியூர் பண்ணும். சிக்ஸ்த் வந்து ஷைனி ஹேர் கொடுக்கும். செவன்த் வந்து முடிய வளர்ச்சியை தூண்டும். எயித் வந்து உங்கள் ஹேரை வந்து நொரிஷ் பண்ணும். நைன்த் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். 10th வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ 11th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் செல்ஸ்லாம் உங்கள் முடியில் இருந்துச்சு, ஸ்கேல்பில் இருந்துச்சுன்னா அதனால கூட டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கியூர் பண்ணும். 12th பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்டைலிங் ப்ராடக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸ்லாம் வந்துட்டு ஹேர் க்ரீமுக்கு பதில் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஸ்டைலிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரையும் பார்த்துக்கும். விமனுமே வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் காலையில் வந்து ரொம்ப சில்கியாக நாரிஷ்டாக தெரியும். அப்படி இல்லைன்னா சம்டைம் வந்து வெட் லுக்குக்காகலாம் நீங்கள் இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். 13th பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். 14th பார்த்தீங்கன்னா பிம்பிள் ஆக்னிக்லாம் இது ஒரு சூப்பரான கியூர். ஸோ 15th பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயில் வந்து அதிகப்படுத்தும். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில்னஸ் கம்மியாகும், ஆனால் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். 16th பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். 17th பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. 18th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ அண்ட் ஷைன் வந்து கொடுக்கும். ஸோ போனஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை வந்து டெய்லி இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் எல்லா சீசன்லையும் யூஸ் பண்ணலாம். இது எல்லா ஸ்கின் டைமுக்கும் சூப்பராக சூட் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ஆலோவேரா ஜெல் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறது ஆலோவேரா ஜெல் ஃபார் ட்ரிங்க். அது இல்லாமல் நான் வேரியஸ் ப்ராசஸில் எங்கெங்கே நிறுத்தினா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லாம் ப்ரிப்பேர் ஆகும்னு நான் சொல்லிட்டே வரப்போகிறேன். ஸோ வாட்டரி ஜெல் வந்து பேக்குக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்டிக்கி ஜெல் ஹேருக்கு, ஜெல்லியாக இருக்கிறது வந்து மாய்ஸ்சரைசர், க்ரன்ச்சியாக இருக்க போகிறது ட்ரிங்க்குக்கு. ஆலோவேரா ஜெல் கிரன்ச்சியானான்னு கேட்டிங்கன்னா பாதாம் பிசின் மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஆலோவேரா லீஃப். ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய லீஃப் நம்மளுக்கு தேவை. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டதுனால நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்டுக்கு போக போகிறோம். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து விட்டமின் இ கேப்சியூல்ஸ். இது வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். இது இன்டேக் எடுத்தால் எதுவும் ப்ராப்ளம் வரலாம், பயப்படாதீங்க, இது ரொம்ப நார்மல் தான். இது ஸ்கின்னை ஷைனியாக ஸ்மூத்தாக வச்சுருக்கோம், செல் ரீஜெனரேஷனை ஃபாஸ்ட் பண்ணும். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து அகார். ஸோ இது வந்து ஜெல்லியாக பண்ணுறதுனால நம்ம இது எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எப்பப்போ வேணும் எப்பப்போ வேணான்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து மேக்கிங் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்கிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பெரிய ஆலோவேரா லீஃப் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நீங்கள் மெயினாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஆலோவேரா கட் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் லிக்விட் வரும், அது பேர் ஆலோவின். இதை வந்து நீங்கள் சூப்பராக வாஷ் பண்ணிடணும். அப்படி இல்லை இதை நீங்கள் வாஷ் பண்ணலன்னா ஸ்கின்ல பட்டால் இரிட்டேஷன் வரும், சாப்பிட்டீங்கன்னா டைரியா வந்துடும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை தனித்தனியாக எடுத்து நம்ம ஜெல்லியாக எடுக்க போகிறோம். எல்லா டைப் ஆஃப் ஆலோவேரா ஜெல்லுக்குமே இது ரொம்ப காமன் தான். இப்படி தான் நம்ம ஜெல்லை எடுக்க போகிறோம். ஜெல்லை எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து லீஃப் மேலெல்லாம் அகற்றிட்டு உள்ளே இருக்கிறத ஸ்க்ராட்ச் பண்ணி ஸ்டிக்கியான ஜெல் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிக்கியான ஜெல்லில் நீங்கள் விட்டமின் இ கேப்சியூல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து இது பக்காவாக இருக்கும். இதை எடுத்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அகர் ஜெலட்டின்லாம் வேணவே வேணாம். 2 இன்க்ரீடியன்ட் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் அண்ட் விட்டமின் இ இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா இதை வந்து இந்த ஜெல்லெல்லாம் வந்துட்டு அப்படியே எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி அதில் விட்டமின் இ கேப்சியூல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாட்டரியாக இருக்கும். அதை நீங்கள் பேக்கு அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மாய்ஸ்சரைசர், அப்படி இல்லைன்னா ட்ரிங்க். நம்மளுடைய ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சைனீஸ் கிராஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது ரொம்ப லாங்காக இருக்கும்ல, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாட்டரில் குக் பண்ணும்போது டக்குன்னு கரையும். ஸோ இந்த அளவை வச்சு தான் நீங்கள் ஜெல்லியாக மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா க்ரன்ச்சியாக பாதாம் பிசின் மாதிரி ட்ரிங்க்குக்கு செய்யலாம். என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அகார் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 2 கப் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணணும். ஜெல்லியாக மாய்ஸ்சரைசராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக பாதாம் பிசின் மாதிரி ட்ரிங்க்குக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 ஸ்பூன் வந்து அகாருக்கு நீங்கள் வந்து 1.5 கப் வந்து வாட்டர் யூஸ் பண்ணால் போதும்.
நம்ம வந்து ட்ரிங்க் பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் லாங்கஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ட்ரிங்க்குக்கு வந்து இங்கே வேணா நீங்கள் சுகர் இல்லை ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுனால நம்ம 1.5 கப்புக்கு வந்து 3 ஸ்பூன் அகார் அகார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அகார் அகார் இன்னும் கரையில், அது நல்லா வந்துட்டு கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் அகார் அகார் கிடைக்கல, நான் ஜெலட்டின் யூஸ் பண்ண போகிறேன்னா ஜெலட்டினும் அதே அளவு தான். 1 ஸ்பூன் ஜெலட்டினுக்கு வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஜெல்லியாக வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதே க்ரன்ச்சியாக வந்து பாதாம் பிசின் மாதிரி வேணும்னா 3 ஸ்பூனுக்கு வந்து 1.5 கப் வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் ட்ரிங்க்கு கூட வேணான்னா இதில் நல்லா சுகர் போட்டு நல்லா ஜெல்லியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீம் லீஃப் அரைச்சி கூட இதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்துடும். ஸோ அகர் அகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஜெலட்டினும் கரைஞ்சோன்னே நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே விட்டமின் இ கேப்சூல்ஸ் 2த்தையும் ஆட் பண்ணிடுங்க. விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இது என்ன பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அகார் அகார் கூட நம்ம ஆலோவேரா ஜெல் விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து நல்லா சேரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வந்து நீங்கள் அப்படியே வந்து இதை வேற ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுருங்க. இன்கேஸ் சாப்பிட்ற ஜெல்லியாக பண்ண போகிறீங்கன்னா இந்த ஷேப் அப்படியே வந்துடும். ஆஃப்டர் 2-3 hours கழிச்சு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ரன்ச்சியாக வரும். அதை அப்படியே நம்ம ட்ரிங்க்கில் போட்டு குடிக்கலாம். மற்ற ஜெல்லாம் வேறு எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் நான் இதை வச்சே சொல்ல போகிறேன். ஆலோவேரா ஜெல் இது வந்து ஒரு 2 to 3 hours வந்து ரெடி ஆகிடும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. வேணும்னா ப்ரிசர்வேட்டிவ்க்கு வேணா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது அப்படியே மினிமம் ஒரு 15 days வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேரில் கூட இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேண்ட்ரஃப்க்கு வந்து இதை அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நைட் வந்து இந்த மாதிரி ஸ்கேல்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து வெட் லுக் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டே இப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் வந்து அதெல்லாம் உள்ளே போயிட்டு ஹேர் ரொம்ப ஷைனி அண்ட் நரிஷ்டாக இருக்கும். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த பேக் கூட வேணாலும் இதை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைலிங்காக கூட யூஸ் பண்ணலாம். அதுவே உங்கள் ஹேரை கேரும் பண்ணிக்கும். இந்த ஜெல்லியை நீங்கள் பண்ணும்போதே வந்து சுகர் போட்டு இல்லை ஹனி ஊற்றி இல்லை ப்ரௌன் சுகர் போட்டு பண்ணிங்கன்னா டெய்லியுமே இந்த ஜெல்லி மாதிரியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.